கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய கருவளையத்தை 5லிருந்து 7 நாள்ல சரி செய்யறதுக்கு உண்டான ஒரு அருமையான டிப்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். பொதுவாவே முகத்துக்கு கண்ணு தான் அழகு. அந்த கண்ணை சுற்றி கருவளையம் இருந்துச்சுன்னா அந்த முகத்தினுடைய அழகே மாறி போயிடும். இன்னைக்கு நம்ம அதை எல்லாத்தையுமே நிரந்தரமா சரி செய்யக்கூடிய ஒரு அருமையான டிப்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நான் 3 விதமான டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த 3 விதமான டிப்ஸுமே நீங்க அட்லீஸ்ட் ஒரு 5லிருந்து 7 நாளைக்கு பயன்படுத்தணும். இப்போ இதை நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு நான் இன்னைக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை மண்ணு போகிற அளவுக்கு நல்லா கழுவிட்டு தோல் நீக்கிட்டு காய் துருகிறத பயன்படுத்தி இந்த மாதிரி நல்லா துருகி எடுத்துக்கங்க. அதுக்கு அடுத்ததான் ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகள் ஒரு 15லிருந்து 20 போல எடுத்துக்கங்க. புதினா கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கருவளையத்தை ரொம்ப வேகமாக மறைய செய்யும். ஏன்னா புதினா கண்ணுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி கொடுக்கும். இப்ப நிறைய பேர் அதிகமா மொபைல், கம்ப்யூட்டர், லேப்டாப் பார்க்கறதுனால தூக்கமின்மை பிரச்சனையால அவஸ்தைப்படுவாங்க. இதனால கண்ணை சுற்றி கருவளையம் வேகமாக வர செய்யும். அதை இந்த புதினா ரொம்ப எளிமையா மாற்றும். அதே போலதான் உருளைக்கிழங்குல இருக்கக்கூடிய விட்டமின் சி நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த கருமையை வேகமாக மறைய செய்து ஸ்கின்னை நல்லா பிரைட்டா மாத்தும். அதே மாதிரி உருளைக்கிழங்குல விட்டமின் கே இருக்கு. இது நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யும் போது அங்க இருக்கக்கூடிய அந்த கண் கருவளையம் வேகமாக மறையும். பொதுவாகவே உடல்ல விட்டமின் B3 குறையும் பொழுது கண்ணை சுற்றி கருவளையம் ஏற்பட ஆரம்பிக்கும். அதை சரி செய்யறதுக்கு இந்த உருளைக்கிழங்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். இப்ப இதை எப்படி பயன்படுத்தணும்னா இந்த மாதிரி ஒரு உரல் ஒன்று எடுத்துங்க. இல்லைன்னா நீங்க மிக்சி கூட பயன்படுத்திக்கலாம். இப்ப இதுல ரெண்டுத்தையுமே சேர்த்துட்டு கிரஷ் பண்ணிக்கலாம். அதாவது ரொம்ப நைஸா அரைக்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும். அதாவது அதுல இருந்து சாறு வெளிப்படுற மாதிரி பாத்துக்குங்க. மிக்சில சேர்க்கறீங்க அப்படின்னா ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைச்சிடாதீங்க. கொரகொரப்பா இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க. இப்ப இது அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும். இப்ப முதல் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். அதற்கு காய்ச்சாத பால் கொஞ்சம் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறமா ஒரு காட்டன் பால், அதாவது பஞ்சு இருந்தா எடுத்துக்கங்க. கண்ணை சுற்றி இந்த பாலை வச்சு லைட்டா இந்த மாதிரி நான் உங்களுக்கு கையில செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி லைட்டா அழுத்தி தொடச்சு எடுத்துருங்க. எதுக்காக இந்த மாதிரி செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணை சுற்றி அந்த டெட் செல்ஸ் அதிகமா இருக்கும். இந்த பால் நல்ல ஒரு கிளென்சிங்கா இருக்கணும். காய்ச்சின பால் பயன்படுத்தக்கூடாது. காய்ச்சாத பால் தான் ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு கிளென்சிங்கா இருந்து அங்க இருக்கக்கூடிய அந்த டர்ட்ஸை ரொம்ப எளிதா நீக்கும். ஜஸ்ட் அழுத்தி தொடச்சிட்டு ஒரு துணியை வச்சு அந்த கண்ணை நல்லா அழுத்தி தொடச்சிருங்க. அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, இதை ஜஸ்ட் ஒரு பால் மாதிரி, சின்ன ஒரு பால் மாதிரி எடுத்துங்க. அழுத்தி எடுத்துக்காதீங்க. அழுத்தினீங்கன்னா அதுல இருந்து ஒரு சாறு வெளிப்படும். அது வேஸ்ட் ஆயிடும். அதனால அழுத்தாம ஜஸ்ட் லைட்டா ஒரு பால் மாதிரி பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன ரவுண்ட் ஷேப்ல தட்டிக்கங்க. அதாவது கண்ணில் வைக்கிற அளவுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப்ல இந்த மாதிரி தட்டிக்கங்க. இப்ப பாருங்க இந்த மாதிரி. இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பண்ணதுக்கு அப்புறம் இதை கண்ணில் அப்படியே வச்சிருங்க. கண்ணில் வைக்கும்போது கண்ணை திறந்து வச்சிடாதீங்க. கண்ணை மூடிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி அப்படி வச்சிடணும். நான் உங்களுக்கு கையில செஞ்சு காமிக்கிறேன். அதே மாதிரி கண்ணை மூடிட்டு வச்சிருங்க. கிட்டத்தட்ட ஒரு 20லிருந்து 30 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நார்மல் தண்ணி கொண்டு முகத்தை வாஷ் பண்ணிடுங்க. இந்த 3 ஸ்டெப்புமே அடுத்தடுத்து நைட்ல படுக்க போறதுக்கு முன்னாடி பண்ணணும். இது விட்டமின் இ ஆயில் உங்களுக்கு மெடிக்கல் ஷாப்ல கிடைக்கும். இது நேச்சுரல் தான். ஒரு ஸ்ட்ரிப் 40 ரூபா அந்த மாதிரி இருக்கும். 10 கேப்சூல் கிட்ட இருக்கும். கேப்சூல்ல லைட்டா ஒரு ஊசியை வச்சு குத்தி விட்டீங்கன்னா அதுல இருந்து எண்ணெய் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஒரு 2 சொட்டு இல்ல 3 சொட்டு மட்டும் எடுத்துட்டு கண்ணை சுற்றி அப்படியே அப்ளை பண்ணிக்கங்க. தடவிட்டு நைட்ல படுத்தலாம். மறுநாள் காலையில நீங்க முகத்தை வாஷ் பண்ணிடலாம். சப்போஸ் உங்களுக்கு விட்டமின் இ ஆயில் கிடைக்கலன்னா கவலையே படாதீங்க. வீட்டில் ஆமணக்கு எண்ணெய், அதாவது கேஸ்டர் ஆயில் சொல்லுவாங்க, விளக்கெண்ணெய் கூட சொல்லுவாங்க. அது இருந்துச்சுன்னா அதை ஒரு 2 சொட்டு கண்ணை சுற்றி அப்ளை பண்ணிட்டு படுத்துடலாம். இந்த 3 ஸ்டெப்புமே அட்லீஸ்ட் ஒரு 5லிருந்து 7 நாளைக்கு தொடர்ந்து பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது நிச்சயமா சொல்றேன், உங்களுக்கு கண் கருவளையம் எப்பேற்பட்ட நாள்பட்ட கண் கருவளையம் இருந்தாலும் படிப்படியாக மறையறதை உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும். ஒரு 7 நாளுக்கு பண்ணீங்கன்னா நல்லா நீங்கிடும். ஆனா அதுக்கப்புறம் மறுபடியும் வராம இருக்கணும்னா நிச்சயமா இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணணும். பொதுவாகவே கண்ணை சுற்றி கருவளையம் வர்றதுக்கு மிக முக்கிய காரணம் டீஹைட்ரேஷன் சொல்லுவாங்க. அதாவது தண்ணீர் அதிகமா குடிக்காம இருக்கிறது தான். உடம்புக்கு தேவையான, ஒரு நாளைக்கு தேவையான தண்ணீரை நீங்க கண்டிப்பா குடிக்கணும். அந்த மாதிரி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ணை சுற்றி கருவளையம் வரவே வராது. ரொம்ப எளிதா மறையவும் செய்யும். நல்லா நீங்க நோட்டீஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ நிறைய பேர் மொபைல், கம்ப்யூட்டர், லேப்டாப் அந்த மாதிரி பார்க்கறதுனால மன அழுத்தம், தூக்கமின்மை பிரச்சனையால அதிகமாக அவஸ்தைப்படுறாங்க. உடல் உஷ்ணத்தால அவஸ்தைப்படுறாங்க. இது எல்லாத்தையுமே சரி செய்யற தன்மை எதுல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் தான். தண்ணீர் நீங்க உடலுக்கு தேவையான அளவுக்கு நீங்க குடிச்சிங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபியூச்சர்ல வராது. கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.